அந்த பெண்ணும் மதீனா முனவ்வராவின் நபி அவர்களை பார்த்து இன்னக லன் துஸப், உங்களுக்கு வந்திருந்தா விளங்கும், இது எனக்குள்ளே வந்திருக்கிறது என்று போல உனக்கு இது வரலையே என்ற வார்த்தையை சொல்லிட்டார். காரணம், அந்த பெண்ணுக்கு நபி யார் என்று தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி அடைந்து விட்டார்கள். அந்த இடத்தை விட்டு நகர்ந்து ஒருவர் வந்து நீ பேசினது யார் தெரியுமா என்று கேட்க, தெரியாதுன்னு சொல்ல, நபி அல்லவா என்று சொல்ல கொண்டது அந்த பெண் விரண்டு ஓடி போயிட்டு யா ரசூலல்லாஹ் மன்னிச்சு கொள்ளுங்கள் என்று சொல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், தாயே அஸ்ஸபரு இந்த சதமத்தில் ஊலா, முதல் கட்டத்துல நீ பொறுக்கிறது தான் பொறுவ. நீங்க ஈமான் சொன்னேன், ஈமான் கொண்டு விட்டேன், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி, ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்னதுக்காக வேண்டி உங்களை சோதிக்காம விடுவோமாண்டான் கரை கேட்க. அல்லாஹு தஆலா சிறப்பான மாதங்களால ரமதான், ஷவ்வால், ذுல்காதா, ذுல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் இந்த சிறப்பான மாதங்களை கொண்டு எங்கள் அனைவர்களுக்கும் நம்ம நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தார். அதில் தொடர்ச்சியாக ஷவ்வாலுக்கு பிறகு ذுல்காதா, ذுல்ஹிஜ்ஜா 12வது மாதம், இது முஹர்ரம் முதல் மாதம் இருந்தது. இதைத் தொடர்ந்து சஃபர், ரபியுனில் அவ்வல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வஃபாத்தாகின அந்த 3வது மாதத்தையும் நாம் அடைய இருக்கிறோம். கனிமானவர்களே, இந்த துனியாவுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறானோ மனிதர்கள் அனைவர்களும் அல்லாஹ்வுடைய சோதனையை கடந்துதான் போக வேண்டியிருக்கும். அந்த சோதனைகளை ஒரு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது என்று மனிதன் அதை நம்பும் பொழுது அதனால் அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. அந்த சோதனைய மனிதன் பதட்டம் அடைந்து அவன் அதை முகம் கொடுக்கக்கூடிய விதம் வித்தியாசமாக இருக்கும் பொழுது சோதனையில ஒரு தீர்வு காண முடியாத ஒரு நிலைமை உண்டாகும். ஒரு பெண் தன்னுடைய ஒரு மௌத்தை கவலை அடைந்து மையவாடிக்கு சென்று கபரின் பக்கத்தில் அழுது கொண்டிருக்கும் காட்சை கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொன்னார். அல்லாஹ்வை பயந்து கொள், தக்வாவை கடைப்பிடி என்று சொன்னார். இத்தகி வஸ்பிரி. அந்த பெண் எடுத்த எடுப்புக்கு நபி அவர்களை பார்த்து சொன்னது, இன்னக லன் துஸப், சோதனை உங்களுக்கு வரேன்னு எனக்கு அவதற்கு உங்களுக்கு என்ன இதை பத்தி தெரியும். பொதுவாக சோதனையில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போகும் பொழுது சில நேரம் இப்படியான வார்த்தைகள் எண்ணங்கள் அவர்களுடைய உள்ளத்தில் வருவதுண்டு. உங்களுக்கு வந்தா தெரியும், இது எங்களுக்கு வந்திருக்கிறது, உங்களுக்கு ஏற்பட்டா தெரியும் என்ற பொதுவான ஒரு பழக்கம் ஒன்று இருக்கிறது. அந்த பழக்கத்தின் அடிப்படையில் அந்த பெண்ணும் மதீனா முனவ்வராவின் நபி அவர்களை பார்த்து இன்னக லன் துஸப், உங்களுக்கு வந்திருந்தா விளங்கும், இது எனக்குள்ளே வந்திருக்கிறது என்று போல உங்களுக்கு இது வரலையே என்ற வார்த்தையை சொல்லிட்டார். காரணம், அந்த பெண்ணுக்கு நபி யார் என்று தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி அடைந்து விட்டார்கள். அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார். ஒருவர் வந்து நீ பேசினது யார் தெரியுமா என்று கேட்க, தெரியாதுன்னு சொல்ல, நபி அல்லவா என்று சொல்ல கொண்டது அந்த பெண் விரண்டு ஓடி போயிட்டு யா ரசூலல்லாஹ் மன்னிச்சு கொள்ளுங்கள் என்று சொல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், தாயே அஸ்ஸபரு இந்த சதமத்தில் ஊலா, முதல் கட்டத்தில் நீ பொறுக்கிறது தான் பொறுவ என்று சொன்னார். அதுக்குரிய பொறுமைக்கு ஒரு கூலி இருக்கு. அது எந்த விதத்தில் வந்தாலும் சரிதான். பொருளாதார நெருக்கடியாக இருக்கும், குடும்ப பிரச்சனையாக இருக்கும், குழந்தைகள் பறிபோறதாக இருக்கும், நபியுடைய பேரன்
ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவில் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதை நபி அவர்களுக்கு முன்கூட்டி அறிவிக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய பேரன் பேத்தி தன்னை விட்டு பிரியும் பொழுது ஒரு பாட்டனாருக்கு எப்படி இருக்கும் என்பதை இதெல்லாத்தையும் நபி அவர்கள் அனுபவித்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அல்லாஹ் பல படிப்பினைகளை நமக்கு தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் சோதனைகள் வரும் பொழுது மனித வாழ்க்கையில் அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸ யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மக்கள் என்ன எண்ணுகிறார்களா, ஈமான் கொண்டோம் என்று சொன்னதுக்காக வேண்டி நாம் அவர்களை விட்டு விடுவோம் என்று எண்ணுகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறார், நீங்க ஈமான் சொன்னேன், ஈமான் கொண்டு விட்டேன், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி, ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்னதுக்காக வேண்டி உங்களை சோதிக்காம விடுவோமா என்று அல்லாஹ் கேட்கிறார். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. இங்கேயும் பசியால பயத்தால அல்லாஹ் தஆலா பொருளாதார நெருக்கடியான குழந்தைகளை அல்லாஹ் உயிரை எடுப்பதனால சோதிக்கப்படுதே. அந்த நேரத்தில் நன்மாராயம் யாருக்கு? பொறுமையாளர்கள். அதனால கண்ணியமாக்குதில்லை, துனியாவினால யாரும் விதிவிலக்காக இருக்க முடியாது. கூட சோதனைகளை அனுபவித்தவர்கள் அபிமார்கள் வித்தியாசமான சோதனைகளை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இந்த நாள் இந்த குறுகிய நேரத்தில் நான் எடுக்கும் தலைப்பு, வரக்கூடிய ரபியுல் மாதத்தில் பொதுவாக நபி அவர்களை பற்றி பேசுவார்கள். இன்று நான் பேச நினைத்திருப்பது நபியுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுக்கு கிடைத்த குழந்தைகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கொடுத்த விதம், அந்த குடும்பத்தை கட்டி அனுப்பின விதத்தை பற்றி சிறிது உரையாடலாம் என்று நான் உத்தேசித்திருக்கிறேன். எதுக்குண்டா வேளாண் சோதனை இன்றைக்கு ஒரு பயங்கரமான சோதனை. வாலிபர்கள் யுவதிகள் மதம் மாறி ஒரு கலாச்சாரம் உண்டு, மதத்தை விட்டு ஒதுங்கும் ஒரு கலாச்சாரம் உண்டு. அது பரவி வருகிறது. நாஸ்திகர்களாக மாறிவிடுவது, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய தீனின் நம்பிக்கை இழப்பது, இப்படியான விஷயங்களை உலகளாவிய ரீதியில் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு குளோபல் வில்லேஜ் உலகம் ஒரு மிக சுருக்கமாக்கப்பட்டிருக்கு. அங்கு நடக்கிறது இங்கு நடக்கிறது அங்கு பரிமாறாத ஒரு காலத்துல விஷயங்கள் வச்ச லேசாக இருந்துச்சு. இன்றைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரும் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலமாக அமைந்திருக்கு. அதனால் பெற்றோர்கள், சகோதரர்கள், குடும்பத்தார்கள், இனபந்துகள், மஹல்லாவாசிகள், நிர்வாகிகள், உலமாக்கள், தலைவர்கள், பொறுப்புதாரிகள் என்று பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மருமகனாக வந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் ஃபாத்திமா. அந்த தாயுடைய பெயர் ஃபாத்திமத்து பின்த் அஸத். அவருடைய கணவன் யாரு? அபூ தாலிப். சகோதரர்கள் யாரு? ஜாஃபர், அகீல், தாலிப், அலி, ஓஹாலி என்று இந்த 6 பேர். ஜுமானா என்ற ஒரு பெண்ணோட 2 பெண்களும் 4 ஆண்கள். தாய் ஈமானோடு இருக்கிறான். கணவன் அபூ தாலிப் நபியோட மிக பாசம் வைத்திருக்கிறார். ஆனா அவருக்கு முடியாத ஒன்று ஈமான் ஒன்று மட்டும்தான். எதையும் செய்ய தயார். நபிக்காக பணம் செலவழிக்க வேண்டுமா? நபிக்கு ஆபத்து வரும் பொழுது முன்னால் அளிக்க வேண்டுமா? நபியுடைய எல்லா வகையிலையும் உதவி செய்ய தயார். முடியாது என்று சொன்னா ஒன்றே ஒன்றுதான், கலிமா சொல்ல முடியாது. செல்லும் தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிபுடைய சக்காத்து நேரத்தில் கடைசி கட்டம் இது ஒரு பெரிய போகுதார். இந்த நேரத்தில் என்றாலும் இந்த கலிமாவை சொல்லிட்டா எனக்கு வேறொன்று வேறு செய்ய தேவையில்லை, மற்றதெல்லாம் அல்லாஹ் கிட்ட நான் வந்து அடிக்கொள்கிறேன் என்று கிட்ட போன நேரம் அந்த அபூ ஜஹல் போன்ற கொடியவர்கள் ஒரு சின்ன கேப் ஒன்று இருந்துச்சு. சாச்சா கிட்ட போயிட்டு காதுல பேசுறதுக்கு ஒரு சபையே உட்கார்ந்து இருந்தார்கள் அந்த வீட்டில்.
பாஞ்சு உளுந்து போய் அந்த இடத்தை கெப்ப ஃபில் பண்ணிட்டான். நபி அவர்களுக்கு கிட்ட போக விடவில்லை. தூரத்திலிருந்து நபி அவர்கள் சொல்கிறார், என் அன்பு சிறிய தந்தை அவர்களே, நீ இந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, வேறொன்று நீங்க செய்யவான அந்த ஷஹாதத்தை சொல்லுங்க. சில நேரம் மனிதனுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை வருகிறது. நான் இவனையா, நான் இவரையா, நான் இப்படியா என்ற ஒரு உணர்வொன்று மனிதனுக்கு வருவதுண்டு. அல்லாஹ் யாரையும் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இந்த ஈகோ என்ன செய்யும்னா, சில நேரத்துக்கு அது பொறுமதியான ஒன்றை தட்டிட்டு போயிடும். இரக்கல் மன்னனுக்கு எல்லாமே ரெடியா இருக்குது. அவன் எல்லாம் சர்ச் பண்ணி படித்து ஆய்வு செய்து முடிச்சுட்டான். சஹீல் புகாரில 6வது ஹதீஸாக இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதுதான் ஹிரக்கலுடைய கடைசி முடிவோ. அது என்னது? மன அலி உல்கி. இந்த ஆட்சி எனக்கு எல்லாமே தெரியும். இதுதான் இறுதி நபி என்று தெரியும். இவர் உண்மையானவர் என்று தெரியும். நான் வேதங்களை படிச்சிருக்கிறேன், பைபிளை படிச்சிருக்கிறேன், ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் படிச்சிருக்கிறேன், எல்லாம் தெரியும் எனக்கு. ஆனாலும் இந்த ஆட்சி ஒன்றுதான் என்னை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு. இது ஒரு ஈகோ. அல்லாஹ் யாரையும் பாதுகாக்கணும். இதுக்காக ஈமானை எனக்கு விருப்பமுள்ளதை ஆக்கிட்டா. எனக்கு இது எல்லாத்தையும் மற்ற அலங்கரித்துதான் அல்லாஹ்வை கேட்டுக்கொண்டே இருக்கணும். நீங்க அரபுல கேளுங்க, தமிழ்ல கேளுங்க, சிங்களத்துல கேளுங்க, ஆங்கிலத்துல கேளுங்க, என்ன பாஷை இருக்குதோ அல்லாஹ் அல்லாம ஹப்பிபில் ஈமான், ஈமானை எனக்கு மிக நேசமுள்ளதாக ஆக்கிட்டான். அலங்கரித்துதான் அல்லாஹ்வை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அபூ தாலிப் கடைசி நேரத்தில் நபி அவர்கள் துடியாக துடிக்கிறார்கள். அல்லாஹ் 2 சட்டத்தை நபி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார், ஆறுதல் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் குருமுக்மினி, இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள போகிறீர்களா? வேண்டாம் நபி, நீங்க ஆறுதல் அறிஞர். நீங்க உங்களால் செய்யுவார முயற்சிகளை செய்து விட்டீர்கள். இன்னக்கலா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி பையஷா. நீங்க இந்த ஹிதாயத்தை கொடுப்பது நாம் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த குர்ஆனுடைய திருவசனத்தை இறக்கி நபி அவர்களுக்கான சரியான கஷ்டமாக இருந்தது. நரகத்துடைய வேதனை அந்த அபூ தாலிபுக்கு நடக்கும். நரக வேதனையில அல்லாஹும்ம அஜ்னி மினன் நார் என்று 7 விடுத்தம் மக்ரிபுக்கு பிறகும் ஃபஜ்ருக்கு பிறகும் ஓதி வாருங்கள். விட வேண்டாம். அல்லாஹும்ம அஜ்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜ்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜ்னி மினன் நார். ஒரு சஹாபிக்கு நபி அவர்கள் வெகுமதியாக ஒரு நற்கொடையாக கொடுத்ததுவா. அவர்கள் ஓதி வரக்கூடியவர்கள் மௌத்தாகினால் அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பா வேண்டும் வந்திருக்கு. 7 விடுத்தம் ஃபஜ்ர் தொழுகைக்கு, சுபஹ் தொழுகைக்கு பிறகு 7 விடுத்தம் மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு இதை ஓதி வரும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக எமக்கு மௌத் தரும் பொழுது நரகத்திலிருந்து பாதுகாப்பான். அபூ தாலிபுக்கு கிடைக்கிற ஆக குறைஞ்ச வேதனை அவருக்கு மட்டும்தான். அது என்னன்னா, ஒரு செருப்பு அறிவிக்கப்படும், அது நெருப்பாக இருக்கும், அவருடைய மூளை கொதிச்சு கொண்டிருக்கும். அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பான. யாரையுமே அல்லாஹ் தஆலா தன் கைவசம் வைத்திருக்கிறான். நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், நபியை நீங்க மக்களை நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டுவீர்கள் தவிர நீங்க நாடுபவர்களுக்கு அந்த ஹிதாயத் அல்லாஹ் நாடுவர். அதனால் கண்ணியவான்களே, நாளை இந்த ஹிதாயத்தை அடைவதற்கு துஆ செய்யணும், முயற்சி எடுக்கணும், கண்காணிச்சு கொண்டிருக்கணும், பார்வையிட்டுக் கொண்டிருக்கணும், நேரம் செலவழிக்கணும். மக்களோட, குழந்தைகளோட, அக்கம் பக்கத்தில் உள்ள நண்பர்கள், உறவினர்களோட, மஹல்லாவாசிகளோட உரையாடி கொண்டே இருக்கணும், பேசிக் கொண்டிருக்கணும். மார்க்கத்தை பற்றி, தீனை பற்றி சந்தேகங்கள் வரக்கூடிய நேரத்தில் உரைய உரையில உலமாக்கல் அணிந்து அதுக்குரிய தெளிவுகள் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும். இது எங்களுடைய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஜினாக்கு அனுமதித்தாங்க என்று கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் அந்த வாலிபரை எப்படி கையாண்டார்கள்? உண்ட சாட்சி, உண்ட மாமி, உண்ட தாய், உண்ட சகோதரி, உண்ட மகள் யாரும் இருக்கிறாங்களா? ஆம். அப்படின்னா யாரும் உண்ட சகோதரியோட, உண்ட தாயோட, உண்ட சாட்சியோட, உண்ட மாமியோட, உண்ட மகளோட இந்த பாவத்தை செய்யறதை விரும்புவியா? விரும்ப மாட்டேன். அப்படின்னா இவருடைய பாவம் இவருடைய பாவத்தை மன்னே ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவருடைய கற்பை பாதுகா என்று அல்லாஹ் இவருக்கு நீ நன்மையை கொடுத்து நபி அவர்கள் துஆ செய்கிறார்.
நாங்க 2 வேலை செய்யணும். யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணி, யாரையும் தவறாக பேசி, வாட்ஸ்அப்ல அதுல இதுல ஒருத்தருடைய தவற பகிரங்கப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற அரசு. நல்லதுல பேசணும். இந்த சந்தர்ப்பம் கிடைக்கக்குள்ள மற்றவர்களுடைய நல்லதை பார்க்கணும். ஒரு தோட்டம் அழகான பூக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தேன் என்ன செய்யும், அது எங்க போய் நிற்கும், அந்த பூல போய் நின்று அதுக்கு எடுக்க வேண்டிய அந்த சாரை எடுக்கும். பண்டி என்ன செய்யும், அந்த அசுத்தத்தை போயிட்டு தேடி நிற்கும். மனிதனில் உள்ள வித்தியாசம் இதுதான். பண்டிய போல எல்லாம் எங்களை ஆக்கிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் நாயை போல மசலுக்கு மசலில் கை, அவனுடைய உதாரணம் ஒரு நாயை போல அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்தது. மனிதர்கள் இன்றைக்கு உலாய்க்கல் அல்லாஹ்வை பண்பு அவள் மனிதர்கள் நாய்களை விட மோசமாக மாறுவார்கள் என்று குர்ஆன் எச்சரிக்கை செய்தது. அதனால் அந்த நிலைமைக்கு நாம் அல்லப்படாமல் தூய்மையான அழகான ஒரு தீன தந்திருக்கிறார். அழகான ஒரு வழிகாட்டலை குர்ஆன் அளித்திருக்கிறார். இறுதி தூதராக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியிருக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் முன்மாதிரியாக்கி இருக்கிறார். அவர்களுடைய நபித்துவத்துக்கு முன்புள்ள வாழ்க்கையே ஒரு முன்மாதிரி தான். 25 வயதாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 2 கல்யாணம் முடிச்சிட்டாங்க. மூத்த கணவன் மூலமாக குழந்தை, 2வது கணவன் மூலமாக குழந்தை இல்ல. மூத்த கணவன் இறந்து போயிட்டார். 2வது கணவன் அத்தீக் என்பவர் பிரிந்து விட்டார்கள். 3வது 4வது 5வது ஏராளமான ப்ரொபோசல்ஸ் ஒன்றின் பின் ஒன்றாக. ஏன், ஒரு நல்ல வசதி படைத்த பெண்ணாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்த காரணத்தினால் எல்லாரும் விரும்பினாங்க இந்த கதீஜாவை நான் முடிக்க உண்டு. ஆனா அவர்கள் இந்த ப்ரொபோசலை நிராகரித்து வந்தாங்க. இந்த புள்ள இருக்கிறத நான் பராமரிச்சு கொண்டு, இந்த பிசினஸ் இருக்கிறத பார்த்து கொண்டு நான் வாழலாம் வந்து அவர்கள் அந்த பயணத்தை போனார்கள். செய்தி கேள்விப்பட்டுச்சு, ஒரு நல்ல வாலிபர் இருக்கிறார், 25 வயது, அவருக்கு நல்ல ஆளுமை இருக்குது. அவர் தன்னுடைய ஒரு அடிமையையும் சேர்த்து முபாரவா என்ற அடிப்படையில் அந்த காலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, நான் ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்கிறேன், நீ ஆக்டிங் பார்ட்னராக போய் பிசினஸ் செய்ய என்று நபி அவர்கள் நல்ல ப்ராஃபிட்டோட திரும்பி வந்தார்கள். 25 வயது நபித்துவம் கிடைச்சிருக்கல. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள், நான் தெரிவு செஞ்ச இந்த வாலிபர் என்ன விரும்புவாரோ தெரியாது என்று அவர்களுடைய உள்ளத்தில் அது வருகிறது. அவர்களுடைய ஒரு தோழி நயமாக நஃபீசாவாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு சொல்றார், நீ பேசி பார்க்கிறியா, என்ன முடிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரா? போய் அந்த பெண்மணி நபி அவர்களோட பேசின நேரத்தில் நபி அவர்கள் நீண்ட சம்பவம் சுருக்கமாக முடிக்கிற அவர்கள் உடன்பட்டார்கள். திருமணமானதை 25 வயதுடைய நபி அவர்கள் 40 வயதுடைய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடிக்கிறார்கள். ஒன்றின் பின் ஒன்றாக அவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கிறது. அப்துல்லா ஆண் புள்ள, காசிம் இன்னொரு ஆண் புள்ள, ஜெய்னம் ஒரு பெண் புள்ள, ருக்கையா 2வது, உம்மு குல்சூம் 3வது, ஃபாத்திமா 4வது. இந்த 6 குழந்தைகளை அல்லாஹு தஆலா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக பெற்றெடுக்க வைக்கிறார். சுப்ஹானல்லாஹ். 2 குழந்தைகள் மௌத்தாகி விடுகிறார்கள். அதை அப்துல்லாஹும் காசிமும், இதனால் தான் நபி அவர்கள் அபுல் காசிம் என்று அழைக்கப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு புனை பெயராக அபுல் காசிம் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல. இந்த நேரம் தான் இன்னா ஆதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். உங்களை கேவலம் பண்ணக்கூடியவன், உங்களை நிந்திக்கக்கூடியவன், உங்களுக்கு குறை காணக்கூடியவன் அவன் தான் ஆண் சந்ததி ஏற்றவனே தவிர நீங்கள் அல்ல நபியே. உங்களோட குழந்தைகளை நான் எழுத்தானும், உங்களோட சந்ததிகளை, உங்களோட உம்மத்தை நாம் பாதுகாக்க போகிறோம். 1445 ஹிஜ்ரி இன்றே அடைந்திருக்கக்கூடிய நாம் உலகத்தில் கிட்டத்தட்ட 2 பில்லியன் முஸ்லிம்களை பெற்ற ஒரு தீனாக அல்லாஹு தஆலா இந்த தீனாக்கி இருக்கிறார் என்றால், அதுக்கு தனியாக அல்லாஹ்க்கு 2 ரக்காத் தொழுது டெய்லி சுஜூத் செய்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நபி அவர்கள் அந்த தனிமையின் இந்த தீனை சுமந்தார்கள். முதலாவது பெண்ணாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த பெருமை, அந்த உயர்வு, அந்த கண்ணியம் அனைத்தும் அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு போய் சேர்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்பொழுது தந்த பணத்தாலும் தந்த செல்வத்தாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் எவ்வளவு அழகாக ஹேண்டில் பண்றாங்க. தமிழ் மொழி பேரு போ சஹீஹ் புகாரில மஸ்ஜிதுகள்ல வைக்கப்பட்டிருக்கும். ஒருவர் அப்படி தொடர்ந்து ஃபர்ஸ்ட் வலியும்ல அந்த 3வது ஹதீஸ் எடுத்து படிச்சு பாருங்க. அதுல விரிவாக இந்த சம்பவம் வந்திருக்குது. எப்படி ரசூலுல்லாஹி செல்லும் ஹிரா குகைக்கு போவார்கள்.
அங்கு சாப்பாடு சமைச்சு கொடுப்பார்கள். சாப்பாடு எடுத்துட்டு போன நேரத்தில் அந்த தொடர்ச்சியாக 6 மாதம் போய்கொண்டிருக்கிற கனவுகள் தெரிப்பட்டன. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உண்மையான 600 ரெக்கைகளுடன் வந்தார்கள். கட்டி அழைத்தார்கள். இக்ரான்னு சொன்னார்கள். தம்மலி தம்மத்தன் என்னை கட்டி அழைத்த நேரத்தில் நபி அவர்கள் அந்த காட்சி நான் ஓதி படிக்க யாரிடத்தில் இல்லையே என்று நபி அவர்கள் சொல்ல 3 முறை அவர்களை கட்டி அணைக்க முதலாவது அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கின் மூலமாகத்தான் நபி அவர்களுக்கு இந்த வகையை கொடுக்கிறார். அந்த வகையை சுமந்தவர்களாக முதலாவது வந்ததை சம்மியூனி சம்மியூனி எனக்கு போற்றிடுமா ஹதீஜா என்று நபி அவர்கள் வந்து சொன்னதை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் நீங்க பயப்படாதீங்க, துணிச்சலும் தைரியமும் நல்ல ஒரு பாக்கியமும் பெற்ற ஒரு தாயாக அவர்கள் இருந்தார்கள். பல குழந்தைகளை பெற்றெடுத்தார் இருந்தார்கள். நபியாக வரப்போனார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. உடனே சொன்னாங்க நீங்க பயப்படாதீங்க, இந்த அங்கிள் ஒன்று இருக்கிறாங்க, அது உண்மையிலே அங்கிளாக இருக்கலாம், அந்த நாட்டில் உள்ள மொழியாக கூட்டிட்டு போனார்கள். வரப்பற்றி நோசல் பயப்படாதீங்க நபியே, நீங்க உலகத்தில் ஒரு தூதராக வரப்போறீங்க, அல்லாஹ் உங்களை தெரிவு செய்திருக்கிறார், உங்களுக்கு பல சோதனைகள் வரும், உங்களது நாட்டில் இருந்து இந்த ஊரில் இருந்து வெளியேற்றுவார்கள், அவ முக்கியம் என்ன வெளியேற்றுவார்களா, என்ன மதிக்கிறாங்க, கவத்துள்ளான அஜுர் லஸ்வத்துல அந்த தூக்கி கல்ல வைக்கிறதுக்கு நான் தான் இந்த நாட்டிலே தகுதியானவன் என்று தெரிவு சென்றவர்கள், அல்ல அமீர் என்று என்னை பட்டம் சூக்கினவர்கள், என்னை எல்லாரும் மிக புகழாக பார்க்கக்கூடியவர்கள் என்னையா விரட்ட போகிறார்கள், ஆம் உங்களை விரட்டுவார்கள், அந்த நேரத்தில் நான் இருந்தால் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்னார். முதல் பாக்கிய உலகத்தில் ஒரு தாய்க்கு கிடைச்சிருக்கு. எங்களோட தாய்மார்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கோம் இந்த சம்பவத்தை, எங்களோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கோம். மேலான சகோதரர்களே, நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, சும்மா இல்ல ஃபாத்திமா, ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்சூம் நபியுடைய மகள்மாராக ஈவான் பெற்றுக் கொண்டது. அவர்களுக்கு பலத்த சோதனை முடிச்சு கொடுத்தார்கள். ஜெய்னப் அபுல் ஆஸ் என்று வர அவர் பத்ருடைய யுத்தத்தில் வந்து கைதியாக பிடிப்படுகிறார். ஜெய்னப் மகன் மக்கள் இருக்கிறாங்க. மருவான் அடிமையாக்க 70 பேரில் ஒருவராக பிடிப்பட்டிருக்கிறார். மஷூரா நடக்குது, கத்தல் செய்யறதா விடுவிக்கிறதா, அந்த போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் முடிவெடுக்கிறார், இவங்களை கத்தல் செய்யறது இல்ல. அதுல நபியுடைய சாட்சி அப்பாஸ் இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமாக இருக்கிறேன். எப்படி சோதனையாக இருக்கும். என் அன்பு மகள் மூத்த மகன் ஜெய்னப் ஹதீஜா இறந்து விட்டான். இப்ப இருக்கிறது அந்த ஜெய்னப் மட்டும்தான். அந்த ஜெய்னப் அபுல் ஆசுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்தே அவர் எனக்கு விரோதியாக வந்து கைதியாக பிடிப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுவோம். நபியுடைய உள்ளம் எப்படி குமுறி இருக்கும். இப்ப எல்லாம் முடிவெடுத்தாங்க, இவர்களுக்கு ஒரு ஃபிதியா எடுத்துட்டு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு ஒரு தொகை பணம் எடுத்துட்டு இவர்களை விட்டுலாம் என்று முடிவெடுக்கக்குள்ள அங்கிருந்து வருது ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுடைய திருமண நேரத்தில் நபி அவர்கள் கொடுத்த நெக்லஸ், அது இருந்தது ஜெய்னபுடைய கையில. ஜெய்னப் அனுப்பியிருக்கிறாங்க, இந்த கணவனை அல்லாஹ்வுக்காக நபியை திருப்பி அனுப்பிடுங்க, இந்த ஃபிதியாவாக எடுத்துக்கோங்க. நபி அவங்க அந்த கண்டுட்டு நபி அவர்களுக்கு அந்த ஞாபகம் வந்து அது செல்லும் சஹாபாக்கள் சொல்லி விடுவிச்சு அனுப்பினார்கள். மேலான சகோதரர்களை ஜெய்னப் ரலியல்லாஹு அனுப்பப்பட்டார்கள். கொஞ்ச காலம் போய் அபுல் ஆசும் மக்காவுக்கு முஸ்லிமாக வந்து சேருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேரையும் திரும்ப மன வாழ்க்கையில சேர்த்து வைக்கிறார்கள். 1 வருஷம் போகும் பொழுது ஜெய்னப் ரலியல்லாஹு மௌத்தாகி இருக்கிறார். ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா போல ருக்கையா, உம்மு குல்சூம் இந்த 2 பேரும் அபூ லஹபுடைய 2 பிள்ளைகளுக்கு முடிச்சு கொடுக்கப்பட்டார். அபூ லஹப் மிக கொடூரமானவன். அந்த 2 பாக்கியத்தையும் அவன் துஷ்பிரயோகம் செய்து தட்டி கழித்து பத்வா செய்து அவன் தலா கொடுக்க வச்சு அந்த புள்ளையில ஒதுக்கி விட்டான். அல்லாஹ் அவனுக்கு சோதனை கொடுத்து அவர் 2 பேருக்கும் சோதனை கொடுத்து சூரத் தப்பத்தி அதா அபுல் அபில் ஹபி வத்தப் என்று அல்லாஹ் இறக்கி வைத்தான். கண்ணியமானவர்களே, ருக்கையாவை முடிச்சு கொடுத்தார்கள். உஸ்மானுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் ஹபஷாவுக்கு. அந்த ஹபஷ நாட்டு மன்னர் வரவேற்றார். அந்த நேரத்தில் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகிறார்கள். ருக்கையா 2வது ஹிஜ்ரத் செய்தார்கள் மதீனாவுக்கு. பத்ருடைய யுத்தம் நடக்க போகிறது. உஸ்மானும் போகிறார்கள். புறப்பட்டு போக நபி அவங்க சொன்னாங்க, இந்த மகன் சரியான சக்கராத்தில் இருக்கிறார், உஸ்மான் உனக்கு அல்லாஹ் நன்மையை தருவான், எங்கே சொன்னார்கள். அங்கு போனார்கள். ருக்கையா அவங்க மௌத்தாகிவிட்டார். 3வது நபி அவர்கள் முடித்துக் கொடுக்கிறார்கள்.
ஜுன்னூரைன் என்ற பட்டத்தை பெறுகிறார்கள். ஹதரத் உஸ்மான் குல்சோவை மனமுடிக்கிறார்கள். அவர்களும் வாழ்கிறார்கள். 8ஆம் ஹிஜ்ரியில் அவர்களும் மௌத்தாகிவிடுகிறார்கள். 3 பொங்கல புள்ள 2 ஆம்பள புள்ள மௌத்தாக இருந்துச்சு. மதீனால ஒரு அடிமைக்கு பிறந்த பெண் தான் மகன் தான் இப்ராஹிம். அவரும் 17 வருஷத்துல மௌத்தாகிட்டார். அந்த ஜனாசாவை நபி அவங்க தூக்கிட்டு வரும் பொழுது கண்கள்ல கண்ணீர். இன்னல் ஐன தத்மவல் கல்ப யஹ்சன் வலா நகூல் இல்லா மா யர்தா ரப்புனா இன்ன பிஃபிராத்திக யா இப்ராஹிம் லஹஸூன். நபி அவர்கள் சொன்னார், கண்கள்ல கண்ணீர், உள்ளத்துல கவலை. இப்ராஹிம், நீ என்ற மகன் இப்ராஹிம் பின் முஹம்மத். ஆனால் அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத இந்த வார்த்தையை நாம் சொல்ல மாட்டோம். இதுதான் எங்களுடைய தீன் மேலான இறுதி தூதராக வந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்த முதலாவது மனைவி ஒரு விதவை. 2 திருமணம் இதுபோது முடித்தவர்கள். அவர்களுக்கு குழந்தை இருந்தது. நபியவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பித்தார்கள். 40 வயதுல நபியவர்கள் 50 வயதை அடையும் பொழுது அவர்களும் வஃபாத்தாகிறார்கள். இந்த 50 வயது வரைக்கும் 10 வருஷம் விடாப்புடியாக நபிக்கு உதவியாக துணையாக இருந்து இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு பங்களிப்பு செய்தவர்கள் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய பெற்றெடுத்த குழந்தைகள் எல்லாமே தீனுக்கு உதவியாக இருந்தவர்கள். அதுல அபுல் ஆசுக்கு கிடைச்ச ஜெய்னப், அந்த ஜெய்னபுக்கு கிடைச்ச உமா அம்மா என்ற புள்ள, அந்த புள்ளைய தான் நபி அவர்கள் ஒரு நாள் அசருடைய தொழுகையில ஜமாத் நடத்தும் பொழுது தோன்ல தூக்கி கொண்டு அந்த ஜமாத் தொழுகை நடத்தினார்கள். பேத்தியோட பேரனோட நபிக்கிருந்த பாசம். ஒரு மோதிரம் வந்ததை ஆயிஷா கிட்ட கேட்டார்கள், இந்த பேத்தி எங்கென்று. அந்த பேத்திக்கு அந்த மோதிரத்தை போட்டு விட்டார்கள். அல்லாஹ் அக்பர். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இறுதி மகளாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முடிச்சு கொடுக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக நடக்கிறது. ஆனா வீட்டுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை. ஒரு நாள் போகிறார்கள், மகளே இது இருக்குது அம்மா எப்படி இருந்திருக்கும். கொஞ்ச நேரம் போகின்ற சாப்பாடு ஏதோ வந்துருச்சு. பேரன் அழைக்கிறார்கள், பாட்டுனார வர சொன்னுங்க. கூப்பிட்டு வந்தாங்க, ரொட்டியும் ஒரு மாமிசத்தையும் கொடுத்தாங்க. எங்க மகளே வந்துச்சு, அல்லாஹின் புறத்திலிருந்து வந்து சொன்ன நபி அவர்கள் சொன்னார்கள், பனு இஸ்ரேல்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இப்படி சோதித்த பொழுது அன்னாலக்கி ஹாதா என்று கேட்ட நேரம் அவர்கள் சொன்னார்கள், ஓமின் இந்தில்லா, அல்லாஹ்வின் புறத்தில் ஏண்ட மகளையும் அல்லாஹ் அப்படி ஆக்கிவிட்டான் என்று சந்தோஷப்பட்டார்கள். வீட்டுக்கு ஒரு அடிமை பெண் தேவை என்று சொன்ன பொழுது நீங்கள் திக்ர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் தொழுகைக்கு பிறகு சொல்றது மாதிரி இரவு நேரத்தில் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். கடைசி நேரம் நபி அவர்கள் ஒரு நாள் வருகிறார்கள். பேரன்களை காணவில்லை. எங்க ஹசன் ஹுசைனை காணவில்லை. வீட்டுல சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அலியவர்கள் தூக்கிவிட்டு குழந்தைகளை வெளியே கொண்டு வைத்திருக்கிறார்கள். எங்க போயிருக்கிறார்கள் என்று பார்த்தா யூதனுடைய தோட்டத்தில் போய் கிணத்துல தண்ணீர் அந்துகிறார்கள். நபி அவர்கள் அந்த பேரன்களை கட்டி அழைத்து ஒத்தமிடுகிறார்கள். மெம்பரிலிருந்து கீழே இறங்கி போய் ஹசன் ஹுசைனை நபி அவர்கள் அரவணைக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் இப்னு அலி அவர்கள் நஞ்சூட்டி ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹுசைன் கர்பலாவில் அவர்களுடைய களத்து வெட்டப்பட்ட நிலையில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 2 பேரும் ஷஹாதத்துடைய பாக்கியத்தை நபியுடைய பேரர்கள் அடைகிறார்கள். கண்ணியமானவர்களே, தீன் என்பதை நான் சொல்ல விரும்புகிறதே, தீன் என்பது லேசா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு அதுல பொறுமத்திக்க இந்த வரலாறு பின்புலத்தை புரிந்து இதுக்கு நன்றி செலுத்தியவர்களாக மாறி இதை குடும்பங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொண்டு நாங்களும் முன்மாதிரியான ஒரு குடும்பங்களாக மாறி சகோதர பாசத்துடன் குடும்ப பாசத்துடன் தாய் உறவுடன் அந்த வாழ வேண்டும். அப்ப மிஞ்சிருக்கிறது யாரு? நிறையவர்களும் ஃபாத்திமாவும் மட்டும்தான். ஹதிஜா மௌத்து, ருக்கையா மௌத்து, ஜெய்னபு மௌத்து, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹுன்ன எல்லாம் மௌத்தாகிட்டார்கள். இப்ப மிஞ்சிருக்கிறதே ஃபாத்திமா, ஹசன் ஹுசைன். இவர்களும் ஹசன் ஹுசைனுக்கும் இப்படி நடக்க கொண்டு நிறையவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஃபாத்திமாக்கும் காதல சொல்றார்கள், மகளே இன்றைக்கு நான் மௌத்தாக போகிறேன். திங்கட்கிழமை காலையில நிறைய கேட்ன நகர்த்தி அப்படி பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிக்கிறார்கள். அது 12வது ரபியுல் அவ்வல். சஹாபாக்கள் எல்லாரும் தொழுகையில தடுமாறி போவார்கள் என்ற அச்சத்துல நபி அவர்கள் கேட்டுல கீழே போட்டார்கள். அதுதான் நபியுடைய கடைசி பார்வையாக இருந்தது. சற்று முன்பு அல்லது ஒரு நாள் முன்பு அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரன் அப்துல் ரஹ்மான் மிஸ்வாக் கையில சுமந்து கொண்டு உள்ளே வருகிறார். நபி அவர்கள் அந்த மிஸ்வாக்கை பார்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மிஸ்வாக் எடுத்து வாயில சப்பி நபியுடைய வாயில வைக்க, அல்லாஹு அக்பர், நபியுடைய ரூஹ் பெறுகிறது.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், உலகத்தில் எனக்கு கிடைச்ச பாக்கியம் உண்டு. எனக்கு அவதூறு பேசின நேரத்துல அல்லாஹ் 13 ஆயத்துகள் சூரத்து நூறுல இறக்கி என்னைய பரிசுத்தமான பெண் என்று அல்லாஹ் தாலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போல நன்மாராயம் எனக்கும் தந்திருக்கிறார். நபி அவர்கள் என்னுடைய வீட்டில என்னுடைய டேட்ல நபி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நெஞ்சில இந்த உமிழ் அவர்களுடைய வாயில் இருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுடைய ரூஹ கைப்பற்றினார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தியாகமான வாழ்க்கையை அந்த நபியுடைய உம்மத்தாக அல்லாஹ் எங்களை ஆக்கியிருக்கிற காட்சியை தான் இந்த அனுசரித்து ஒவ்வொருவரும் இதற்கு அல்லாஹ் இடத்துல மன்றாடி குழந்தைகளுக்கும் இவைகளை கற்றுக் கொடுத்து தீனை விட்டு தூரமாகிறாம இஸ்லாத்தை விட்டு தூரமாகிறாம மதம் மாறி போகாம அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இவைகளை வழியாக எடுத்துக்கொண்டு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு சாப்பிடுறதுக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்தும் ஒரு நாளும் அல்லாஹ் இடத்துல தவறான வார்த்தைகள் பேசவில்லை. துஆவுடன் மண்டாட்டத்துடன் சின்ன வயதை அவர்கள் முடித்துக் கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் நபி அவர்களுடைய கடைசி நேரம் வரும்பொழுது அங்கு மௌத்தாகிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், மகனே நான் பிரிய போகிறது துடிச்சு விட்டார்கள். இரண்டாவது சொன்னார்கள், நீ வாமா இன்னொரு ரகசியத்தோட சொல்லிட்டே போறேன், நான் இன்னைக்கு மௌத்தாகிறேன், ஆனா அடுத்தது வரக்கூடாது நீதான். 6 மாசம் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்தார்கள். அது பிறகு அன்றைக்கு சத்தம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நபி அவங்க மௌத்தாகி 2 நாளைக்கு பிறகு அடக்கம் செய்த சத்தம் எங்களுக்கு கேட்டது. இந்த மம்மட்டிகளை தூக்கி கொண்டு ஜனாசாவை அடக்கிறார்கள் என்ற சத்தம் கேட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எப்படி இந்த தகப்பனுடைய கபர்ல மண்ணள்ளி போடுவதற்கு உங்களுக்கு மனம் எப்படி நாட்டியது? அல்லாஹ் உண்மையான இந்த விசுவாசத்தை எனக்கு நசீபாக்கி நபி அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களாக மாறி நபியுடைய குடும்பத்தின் மீது அஹ்லுல் பைத் என்று சொல்லுவோம். சஹாபாக்கள் ஒரு கண்ணை போன நபியுடைய குடும்பம் நபி அவர்கள் ஹதீஸ்ல முஸ்லிம்ல வந்திருக்கிறது. ஒன்று வார்த்தால வருகிறது. குர்ஆன் ஹதீஸ் வந்து ஒன்றில் சொன்னார்கள், குர்ஆனும் என்னுடைய குடும்பம் என்று சொன்னார். அந்த குடும்பத்தின் மீது நேசம் வைத்தவர்களாக, அவர்களை மதிக்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய அந்த தியாகங்களை எங்களுடைய குடும்பங்களும் சுமந்து நல்ல வழியில் போக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானா. யா அல்லாஹ் எங்களுடைய ஈமானை பாதுகாப்பாயா. யா அல்லாஹ் உண்மையான அன்பை எங்களுடைய உள்ளத்துல, உன்னுடைய அன்பை நபியுடைய அன்பை எங்களுடைய உள்ளத்தில் நிரப்பி விடுவாயாக. சஹாபாக்கள் அஹ்லுல் பைத்துடைய அன்பை எங்களுடைய உள்ளத்தில் நிரப்பி விடுவாயாக. உன்னுடைய ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க கிருபை செய்வாயா. யா அல்லாஹ் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரண கிருபை செய்வாயா. மதீனாவுடைய மௌத்தையும் உன்னுடைய அந்த 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 ஜன்னத்துல் பக்கீயுடைய அடக்கத்தையும் எமக்கு நீ நசீபாக்குவாயா. உன்னுடைய பாதையும் மரணத்தையும் எமக்கு நசீபாக்குவாயா. இந்த நாட்டை உலகத்தில் முஸ்லிம்களுக்கு இந்த முதல் முஹர்ரமுடைய 1445 இந்த வருடத்தை சிறப்பான வருடமாக ஆக்கி உலகத்தில் அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தை ஒற்றுமையும் கொண்டு வரக்கூடிய வழியை ஏற்படுத்துவாயாக. இந்த மஸ்ஜிதையும் மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய முன்னோர்கள் மரணித்தவர்களுடைய கபர்களை பிரகாசிக்க செய்வாயாக. இப்பொழுது யாரெல்லாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோமோ எங்கள் அனைவர்களுக்கும் ஹஜ் உம்ராவை பைத்துல் மக்திஸுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.